Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். அவருடைய கை தடுமாறின விஷயங்களா இருக்கட்டும், அவர் நிலக்குழிஞ்சு நின்னதா இருக்கட்டும், பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. அவருக்கு என்னதான் சார் ஆச்சு? ஒட்டுமொத்த மீடியாக்கள் அங்கேருந்து வந்து கெஸ்ட் அத்தனை பேரும் வந்து என்ன ஆச்சு விஷாலுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தோற்றமே மாறி போய் ஒரு பெரிய சைஸ் கண்ணாடி ஒரு இது தாண்டி ஒரு கடந்த 6 மாதமாகவே விஷால் எங்கேயும் நம்மளை பார்க்க முடியல. அவர் பர்சனலாகவே நிறைய அது வதந்தின்னு சொல்லலாம், இல்லை கண்ணு காது மூக்கு வச்சு பேசுகிற விஷயங்கள், இந்த சினிமாவில் நடந்துக்கிற ஒரு விஷயந்தான் வந்து அவருக்கு வந்து குடிப்பழக்கம் அதிகமாகிடுச்சு. கண்ணில் வந்து ஆரம்பத்துலேருந்து அவருக்கு ஒரு பிரச்சனை. ஆரம்பத்துலேருந்துன்னா இந்த அவனிவன் படத்துக்கு பிறகு வந்து அதிலிருந்து தொடங்கின ஒரு ஆனால் அந்த ஃபஸ்ட் ஷோவில் அந்த படத்திற்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போயே என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு சோஷியல் மீடியாவில் நேற்று விஷால் வந்தது இந்த பட ப்ரொமோஷனுக்காக தான். அஜித் அவர்களோட சைட்ல இருந்துமே இந்த விடாமுயற்சி படத்துக்கு வந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடலையா? அஜித் தான் வந்து இந்த படம் வந்து பொங்கலுக்கு வரட்டும், ஏன்னா குட் பேட் அக்லி தான் பொங்கல் ரிலீஸ்னு போட்டிருந்தாங்க. இந்த படம் வரட்டுங்க, ஏறக்கூட 2 வருஷமாக அது வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கு நல்ல ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் இல்லை அப்படிங்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க இந்த படத்துக்கு தமிழ் சைடில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். ஏன்னா வந்து தில்ராஜ் மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் நமக்கு தமிழில் ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், உண்மையிலேயே அவர் தில்லான ப்ரொடியூசர் தெலுங்கில். அவரே கூட சொல்லியிருந்தா ஒரு தகவல்லாம் வந்திருக்கு, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த படத்தை வந்து நீங்கள் தமிழில் ஓட விடாமல் ரிலீஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அங்கே ஒரு தமிழ் படம் கூட ஓடாதுன்ற மாதிரி. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமாவாஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க விஜய் ஷாம்லா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் செய்யாறு பாலா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ வந்து சினிமாவில் நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருந்தாலும் விஷால் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. நேத்து மதகஜ ராஜா படத்தோட பிரஸ் மீட்ல வந்திருந்தாரு. நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவருடைய கை தடுமாறின விஷயங்களா இருக்கட்டும், அவர் நிலக்குழிஞ்சு நின்னதா இருக்கட்டும், பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. அவருக்கு என்னதான் சார் ஆச்சு? அவருக்கு நேற்று சொன்ன மாதிரி வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது, மரகத ராஜா ரிலீஸ் ஆகுது. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட டீம் இருக்குது. பொதுவாக வந்து ஒரு படம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. என்ன சொல்லுவாங்க, இந்த படம் வந்து ஓடாதுங்கன்ற மாதிரி இருக்கும். ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து அப்படி கொண்டாடுறாங்க, அதுக்கு லீலா பேலஸ் ஹோட்டலில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, அது ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்கன்னு பொழுது அந்த கண்டென்ட் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதன் பேரில் அவர் வந்து கிளம்பி வந்துட்டார். வந்த பிறகு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அதிர்ச்சி தான், யாருமே எதிர்பார்க்கல. இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சுதர்சி குஷ்பு கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த மீடியாக்கள் அங்கேருந்து வந்து கெஸ்ட்டு அத்தனை பேரும் வந்து என்ன ஆச்சு விஷாலுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தோற்றமே மாறி போய் ஒரு பெரிய சைஸ் கண்ணாடி ஒரு திக்கான ஒரு கண்ணாடி போட்டுட்டு நீங்கள் பேசினப்போ தான் வந்து கை வந்து தாறுமாறாக உதற ஆரம்பிச்சுது. அந்த நேரம் தான் டிடி எப்படி விஜய் ஆண்டனி பக்கத்தில் உட்கார வச்சு அவளை பேச வச்சாங்க. அதன் பிறகு அவருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் கடன்னு நேற்றுலாம் வைரலான பிறகு அவருக்கு குளிர் ஜுரம், அதனால் அப்படியே கிளம்பி வந்துட்டார். இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வராமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு வந்துட்டாருன்னு. ஒரு குளிர் ஜுரம் ஒரு ஜுரம் இருக்கிறவங்க மேபி நடந்து இவ்வளோ தூரம்லாம் வர முடியாது. அதை தாண்டி அதை டாக்டரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அவருடைய பர்சனல் டாக்டர் அல்லது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க இருந்தால் அதெல்லாம் வேணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது தாண்டி ஒரு கடந்த 6 மாதமாகவே விஷால் எங்கேயும் நம்மளை பார்க்க முடியல. அவர் பர்சனலாகவே நிறைய அது வதந்தின்னு சொல்லலாம், இல்லை கண்ணு காது மூக்கு வச்சு பேசுகிற விஷயங்கள், இந்த சினிமாவில் நடந்துக்கிற ஒரு விஷயந்தான் வந்து அவருக்கு வந்து குடிப்பழக்கம் அதிகமாகிடுச்சு. அப்புறமா வந்து நிறைய வந்து மாத்திரைகளை யூஸ் பண்ணுற மாத்திரை மீன் வந்து அவருக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால அதனுடைய சைடு எஃபெக்ட் அப்படின்றாங்க. இப்படியா ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம், அதை தாண்டி உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் முக்கியமாக வந்து கண்ணில் வந்து ஆரம்பத்துலேருந்து அவருக்கு ஒரு பிரச்சனை. ஆரம்பத்துலேருந்துன்னா இந்த அவனிவன் படத்துக்கு பிறகு வந்து அதிலிருந்து தொடங்கின ஒரு விஷயந்தான் வந்து ஒரு அவனிவன் படத்தில் ஒரு வேளை விஷால் நடிக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி அந்த பழைய அந்த 6 அடி விஷால் மாதிரி ஒரு பிரமாதமாக இருந்திருப்பாருங்க. அதுக்குள்ளே போய் அதில் அந்த மாறுகண்ணு இதில் நடித்து அதில் தலைவலி ஏற்பட்டு அதனால வந்த பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையாக மாறி, அது தவிர பார்த்தீங்கன்னா பர்சனலான சில விஷயங்கள்லாம் கூட இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த போது பார்த்தீங்கன்னா தனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் எங்கேயோ உயரத்துக்கு போயிட்டாங்க. அது தாண்டி கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அவருக்கு. அப்புறம் 47 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் பண்ணிக்கல. ஒருவேளை அவங்க அப்பா அம்மா அதை வந்து அவங்க ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க.
என்னதான் மகன் வந்து எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தானே. நீங்கள் 1000 கோடியில் சம்பாதிங்க, பெரிய பாப்புலராக இருங்க, என்ன வேணாலும் இருங்க, காலத்தே ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க அந்த பேர பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு குடும்பத்தை அப்படி தானே உருவாக்குறாங்க. அதன் காரணமாக இருக்கலாம். பர்சனலாக சில துரோகங்கள் அவருக்கு நடந்திருக்குன்றாங்க. அது கூட ஒட்டுமொத்தமாக அவர் உடல் சார்ந்து என்ன எப்படி பார்த்த விஷால் எப்படின்னு ஒரு மருது படத்தில், ஒரு சண்டைக்கோழியில், ஒரு திமிரு படத்தில் பார்த்த விஷால் வந்து எப்படி வந்து நிற்கிறாப்பிலையே அப்படின்னு எனக்கு அப்படியே வந்து விஜயகாந்த் பார்த்துட்டு ஒரு மேன்லியே ஒரு பவர்ஃபுல்லான ஆளை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அவருக்கு அந்த உடல் சார்ந்த பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிக்குது. பார்த்தோன்னே எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டோம். அப்படியே கொஞ்சம் தடுமாறி பேசுறது, இழுத்து பேசுறதெல்லாம் ஆரம்பிச்சுது. இதெல்லாம் மீறி விஷால் நேற்று எனக்கு தெரிஞ்சு அந்த நிகழ்ச்சிக்கு வராமலே இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது வந்து. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி ஒரு படம் வந்து படம் உருவாக்கி 2-3 வருஷத்துக்கு அப்புறமே ரிலீஸ் ஆச்சுன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. இப்போ இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த பொங்கலில் இந்த மதகஜ ராஜா படம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா சார்? இல்லை, ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தாண்டி வந்து விடாமுயற்சின்னு ஒரு படம் அப்படி வெளியே போயிடுச்சுன்னு ஒன்று கட்டன்னு ஒரு டஜன் படம் வந்து உள்ளே வந்துருச்சு. அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் கூட வந்து. ஆனால் என்னென்னா தியேட்டருக்காரர்கள் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு என்னென்னா எங்கள் ஒரு பொங்கல் செலிப்ரேஷன், ஒரு 10 நாள் லீவு, அந்த 10 நாள் லீவு நாங்கள் வந்து பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னா வந்து ஒரு மாஸ் ஹீரோ விஜய் மாதிரி, அஜித் மாதிரி, ரஜினி மாதிரியான ஒரு நடிகருடைய படங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வெளியே போயிடுச்சு. அதை தாண்டி மீடியம் பட்ஜெட் படம், சின்ன படங்கள்லாம் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி இதோட சேர்ந்து ஒரு மதகஜ ராஜா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காம்போவே வேறு மாதிரி இருக்கும். விஷால், சந்தானம், அப்புறம் அதில் நடித்தவங்களாம் சில பேர் இப்போ உயிரோடு இல்லை வந்து. மணிவண்ணன், சிட்டி பாபு, மனோபாலா, சீனு மோகன் இவங்களாம் கூட இல்லை. இன்னும் கேட்டால் சந்தானம் அப்போ ஹீரோவாக ஆகலை வந்து. அவர் காமெடியாக இருந்தார். விஜய் ஆண்டனி வந்து மியூசிக் டைரக்டராக இருந்தார். அவரும் ஹீரோவாகலை. அப்போ எவ்வளோ காலமாக இருக்குது. விஷாலே வேறு மாதிரி இருப்பார், அஞ்சலியும் வரலட்சுமியும் இன்னும் வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ அதை தான் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலியோடைய ஒரு போஸ்டர் இங்கே இருக்கிறதையும் கேம் சேஞ்சரில் இருக்கிற அஞ்சலியும் வச்சு சோஷியல் மீடியாவில் போட்டுருக்காங்க. இதெல்லாம் மீறி அந்த படக்குழு எனக்கு என்னென்னா இப்போ இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு மேபி அந்த படக்குழுக்கோ அல்லது டைரக்டருக்கோ தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 4-5 ஃபோட்டோவை கொடுத்து விட்டு ஒரு 4 மீடியாவை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போகலாம். அதுக்கு ஏன் லீலா பேலஸ் மாதிரியான ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலை வந்து புக் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய விழாவை ஆக்கி கொண்டாடுறாங்கன்னா அப்போ அந்த படத்து மீது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் அந்த படம் ஓடிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது வந்து. அது நம்ம கையில் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஃபஸ்ட் ஷோவில் அந்த படத்திற்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போயே என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு சோஷியல் மீடியாவில் நேற்று விஷால் வந்தது இந்த பட ப்ரொமோஷனுக்காக தான் அப்படின்னா அதெல்லாம் தவறான ஒரு விஷயம். அப்படி தான் படம் ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அப்படி படம் ப்ரொமோஷன் பண்ணி ஓடின படங்கள் எத்தனை படங்கள் இருக்குது. கண்டென்ட் நல்லா இருந்து ரசிகனுக்கு பிடிச்சமான ஒரு படமாக இருந்ததுன்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பிடிக்கலன்னா அது வந்து படு ஃப்ளாப்பான படம், அவ்வளோதான். இப்போ இந்த விடாமுயற்சி படத்தை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த விடாமுயற்சி எப்போதான் சார் எதிர்பார்க்கலாம்? லைக்கா அவங்க சைட்லேருந்து எந்த விஷயமே பண்ணலைன்றது அப்பட்டமாக தெரியுது அப்படிங்கிறத தான் எல்லாருமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஜித் அவர்களோட சைட்லேருந்துமே இந்த விடாமுயற்சி படத்துக்கு வந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடலையா? நீங்களாச்சும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவர் ப்ரெஷர் பண்ணியிருக்கலாமா? இல்லை, அந்த விடாமுயற்சி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இல்லைங்களா, அன்றைக்கி முன்னாள் அது 31ஆம் தேதி புத்தாண்டு அதுவுமா அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரணுமான அஜித் ரசிகர்லாம் கொந்தளிச்சு போனாங்க. இன்னும் கூட ஒரு நாள் தள்ளி கூட அவங்க சொல்லியிருக்கலாம். அன்றைக்கி 31ஆம் தேதி மாலை ஆரம்பித்த ஒரு ஜூம் மீட்டிங் அஜித்து, சுபாஸ்கரன், அப்புறம் இன்னொரு மகிழ் திருமேனி இவங்க சம்மந்தப்பட்ட ஒரு ஜூம் மீட்டிங் கிட்டத்தட்ட 2.5-3 மணி நேரமாக நடந்திருக்கு. அதில் அஜித்தும் அவரும் ஏன்னா அஜித் பெரும்பாலும் அப்படி சொல்கிறாங்க, அவர் நடித்தோம்னா தூக்கி போட்டு போய் நேர்ப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் இறங்கி உள்ளே வேலை பார்த்துருங்க. அவர் தான் அஜித்து தான் வந்து இந்த படம் வந்து பொங்கலுக்கு வரட்டும், ஏன்னா குட் பேட் அக்லி தான் பொங்கல் ரிலீஸ்னு போட்டிருந்தாங்க. இந்த படம் வரட்டுங்க, ஏறக்கூட 2 வருஷமாக அது வெயிட்டிங்கில் இருக்குது. ஏன்னா பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படம் தந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இன்றைக்கி நம்ம என்ன தான் அதுவாக இருந்தாலும் அதனால் இந்த படம் வரட்டும்னு சொல்லி 2 வருஷமாக வெயிட் பண்ணி இந்த படம் கடைசி நேரத்தில் பொருளாதார சிக்கல், அதனால் அந்த படம் வரல அப்படின்னு தான் அவங்க தூக்கி வச்சுட்டாங்க. அது வச்சதுக்கு இது யாருடைய பங்கு, யாருடைய காரணம்னு சொல்ல முடியாது. உண்மையிலே லைக்காவுக்கு வந்து ஃபைனான்சியல் ரீதியாக ஒரு பெரிய அழுத்தம் இருந்திருக்கலாம். இது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு செலவு இருக்குது. அந்த செலவுக்கு நம்ம எங்கே போகணுன்ற மாதிரி இப்போ இந்தியன் 2க்கு இருக்கிற சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணால் தான் இந்த படத்தை வெளியிடுவோம் அப்படி மாதிரி ஒரு டாக்லாம் வந்தது. அதெல்லாம் உண்மை கிடையாதுன்ட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக படம் தள்ளி போயிடுச்சுன்னு
நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கே அது ஒரு வருடத்தினுடைய ஆரம்பமே ஒரு பெரிய இழப்பு தான் சொல்லலாம். ஸோ அஜித் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே தொடர்ந்து பார்க்குறோம். அவர் வந்து எப்படி தான் சினிமாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அவங்களோட ஃபேமிலிலையுமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த வகையில் அவங்களோட மகள் பிறந்த நாளுக்கு வந்து ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உண்மையாகவே ஏன் ஃபோட்டோவாக இருக்குமோ அப்படின்னு நம்மளே வியக்கிற அளவுக்கு தான் சார் இருக்குது. உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி தெரியுது சார்? இல்லை, நமக்கு வந்து என்னென்னா ஒரு அஜித்தோடைய பெரிய பலமே என்னென்னா, நான் ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறேன் பாருங்கள், அப்படி எங்கே போனாலும் வந்து ஒரு மகன் மகளோட மனைவியோடு இருக்கிறது. இப்போ கூட அந்த சித்து பேட்மிண்டன் அந்த ரிசப்ஷனுக்கு போனப்போ வந்தவங்க எல்லாரு கூடயும் ஒரு செல்ஃபி எடுக்கிறது. இது தாண்டி இப்போ பசங்களாம் பெரிய பசங்களாம் வளர்ந்தப்போ தாயை போல பிள்ளைன்ற மாதிரி வந்து அப்பா போகிற ஒரு மகள் இருக்காங்க. அம்மா எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம் தான். அது ஒரு அதிர்ஷ்டம் கூட சொல்லுவாங்க. வந்து அப்பா மாதிரி மகள் இருக்கிறத லக்குன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. வந்து அந்த லக்கு வந்து இன்னும் பெரிய அளவில் அஜித்துக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, அது கார் ரேஸில் ஒர்க் அவுட் ஆகுதா, சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகுதான்னு கூட பார்ப்போம். நம்ம இப்போது இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கு நல்ல ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் இல்லை அப்படிங்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க இந்த படத்துக்கு தமிழ் சைடில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, ஏன்னா வந்து தில்ராஜ் மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் நமக்கு தமிழில் ஒன்றா தெரியாமல் இருக்கலாம். உண்மையிலேயே அவர் தில்லான ப்ரொடியூசர். தெலுங்கில் அவரே கூட சொல்லியிருந்தான், ஒரு தகவல்லாம் வந்திருக்கு, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த படத்தை வந்து நீங்கள் தமிழில் ஓட விடாமல் ரிலீஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அங்கே ஒரு தமிழ் படம் கூட ஓடாதுன்ற மாதிரி பேசியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. எந்த அளவுக்குன்னு தெரியல. மேபி அப்படிலாம் பண்ண அந்த அளவுக்கு அந்த தெலுங்கு சினிமாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆளுமையான ஒரு மனிதர் தான் வந்து. ஆனால் இப்போ படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ப்ரீ புக்கிங்கில் 7 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. எங்கேருந்து இவ்வளோ காசு வந்ததுன்றது தான் எல்லாரோட கேள்வியாகவும் தொடர்ந்து இருந்துருக்கு. இல்லை, இது 2 விதமாக பார்க்கலாம். இதனுடைய எதிர்பார்ப்பு இங்கே இல்லை அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் ஏன் இல்லை அப்படின்னு பொழுது அவங்களுக்கு வந்து ராம் சரணை வந்து ஒரு தெலுங்கு டப்பிங் ஹீரோவாக தான் பார்க்குறாங்க. வந்து சங்கர் டைரக்ஷன் அப்படின் போது ஒரு வேளை இந்தியன் 2 ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருந்தேன்னா கேம் சேஞ்சருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் மீறி கேம் சேஞ்சர் படத்திற்கு எங்கே அப்படி சுணக்கமாகிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரெய்லர் வந்த பிறகு தான். ட்ரெய்லர் அந்த அளவுக்கு என்னங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் இடையில் நடக்கிற சண்டை அதுதானே. இது இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில், தெலுங்கு சினிமாவில், தெலுங்குக்கும் ஒன்று புது கதை கிடையாது. அடித்து துவைச்சி போட்ட பழைய கதை தான் இது. நீங்கள் தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன்னு ஒரு படம், விஜயகாந்த் நடித்த படம், பாரதி ராஜா இயக்குன படம். அந்த படம் பிரமாதமாக இருக்கும். அந்த படமே ஓடல, ஏன் ஓடலன்னு தெரியல. இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டருக்கும் ஒரு மந்திரிக்கும் நடக்கிற பிரச்சனை தான் கதை வந்து. அது மாதிரி நிறைய பார்த்தாச்சு. இதெல்லாம் மீறி ஏதாவது ஒரு மேஜிக் இந்த கேம் சேஞ்சர் மாதிரில நடந்தது அப்படின்னா இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சங்கர் அவர்கள் ரீசெண்டாக ஏர்போர்ட்டில் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. ரஜினி சார் கூட நெக்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு நல்ல கதை வந்தால் பண்ணுவேன், அப்போ அவர்கிட்ட கதை இல்லையா அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். உண்மையாக அவர் என்னதான் ஸ்டோரி வச்சிருக்காரு? ஏன்னா அந்த கேம் சேஞ்சரையுமே வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சாருக்கு தான் சொன்ன மாதிரி ஒரு விஷயங்கள். அங்கே என்ன குளறுபடிகள் நடந்தது சார்? இல்லை, விஜய்க்கு சொன்னாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. மேபி வந்து நல்ல கதை வந்தால் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, நான் கதை ரெடி பண்ணல. 2வது, ரஜினி கால் ஷீட் கொடுப்பாரா அப்படின்னு தெரியல. அதை தாண்டி வந்து இதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. வந்து சங்கருடைய பெரிய பலமாக இருந்தவர் எழுத்தாளர் சுஜாதா. சுஜாதாவுக்கு பிறகு வந்து சங்கருக்கு வந்து ஒரு இறங்கு முகம் தான் சொல்லலாம். நீங்கள் சில டைரக்டர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செட்டு முடிஞ்சு போயிடும். அவங்கவுங்க படம் அசோசியேட்டு அப்புறம் கோ டைரக்டர் ஆகி படம் பண்ண போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த டைரக்டருக்கு ஒரு பின்னடைவாயிடும். அது அடுத்த படங்கள் உடனே. ஏன்னா இந்த அசிஸ்டன்ட் அசோசியேட் வந்து பெரிய பலமாக இருப்பாங்க. அதுமாதிரி சங்கருக்கு வந்து எழுத்தாளர் சுஜாதா வந்து ஒரு பெரிய பலம். வந்து அவர் இல்லாதது அவருக்கு ஒரு வெற்றிடமாக இருக்கும். அதனுடைய ஆதங்கத்தோட வெளிப்பாடாக கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஒரு நல்ல கதாசிரியர் நமக்கு கிடைக்கலையே, ஒரு நல்ல வசனகர்த்தா கிடைக்கலையேன்னு கூட நல்லா சொல்லியிருக்கான். இப்போ இந்த கேம் சேஞ்சர் படத்தை வந்து விஜய்க்கு ஸ்டோரி சொல்லியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்திருந்தாங்கன்னா இந்த கேம் சேஞ்சர் படத்தில் விஜய் நடிச்சிருந்தாருன்னா இந்த படம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவருக்கான படமாக அமைஞ்சிருக்கும் சார். ஏன்னா அவர் அரசியல்லையுமே இறங்கிட்டாரு. ஸோ இந்த படம் அவரோட கெரியரை மாற்றிருக்குமா? அரசியல் வாழ்க்கைக்கு இந்த படம் வந்து உதவி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இது கன்ஃபார்மாக விஜய் தரப்புலேருந்து இந்த படம் அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு, இல்லை கேட்டிருக்காரு, அதில் வந்து மறுத்தாருன்னு எந்த வித தகவலும் இருக்கு. வெறும் வந்து நமக்கு யாரோ சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கண்டி இது உறுதியாக இல்லை. ஒருவேளை இதை நடிக்க ஒத்துப்பாரான்னு என்னன்னு தெரியல. வந்து ஆல்ரெடி விஜய் வந்து ஒரு லைனப் வச்சுருப்பார். அந்த லைனப் பிரகாரம் தான் வந்திருக்காரு. இதை வந்து அவர் கூட நினச்சிருக்கலாம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு மந்திரிக்கும் நடக்கிற கதைன்னு ஒன்று எங்கே நிறைய வந்துருச்சிங்களே அது. ஏன்னா விஜய்லாம் வந்து கதை கேட்குறதுல ஒரு தெளிவான ஒரு நபர், வந்து சூஸ் பண்ணுறதுல ஒரு கெட்டிக்காரர். வந்து அது சொல்லியிருக்கலாம். தளபதி 69 ஒரு அரசியல் கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து ஒரு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு அரசியல்வாதியால் பெரிய தொல்லை ஏற்படும் போது நாமளே அரசியலுக்குள்ளே போனால் என்ன அப்படின்ட்டு அவர் உள்ளே இறங்குறாரு அப்படின்ற மாதிரியான கதை போய்கிட்டு இருக்கு. நிச்சயமாக வந்து தளபதி 69
ஒரு டிவிகேவுக்கு ஒரு முக்கிய பிரச்சார படமாக அல்லது விஜய்க்கு அரசியலுக்கு ஒரு உதவிகரமான படமாக அது இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பா. அதே மாதிரி தளபதி 69 படத்தோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இந்த படத்தை வந்து யாருமே எந்த ஒரு ஓடிடியுமே வந்து வாங்குறதுக்கு முன் வரல அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து விற்கிறதுக்காக ரொம்ப தடுமாறுற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார். ஏன்னா எல்லா ஓடிடிலையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பார்க்குறதுக்கு அவர்ஸ்க்கு வந்து ரொம்ப காசு கம்மியாக கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால எந்த படமுமே வந்து முன் வந்து எனக்கு இவ்வளோ கோடி வேணும், நீங்கள் அப்போ தான் படத்தை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால எல்லா நிறுவனங்களுமே வந்து திணறாங்க வாங்குறதுக்கு. அப்படிங்கிறதுனால இப்போ வந்து தளபதியோட 69 படத்தோட டீம் வந்து விற்கிறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்காங்களாம். பட் ஆனால் எந்த ஒரு நிறுவனமுமே வாங்கலை அப்படிங்கிறதுனால கவலைக்கிடமாக இருக்குது தளபதியோட 69 படத்தோட டீம் அப்படின்னு. இல்லை, ஓடிடி நிறுவனங்கள் வாங்கலை, அதனால் இவங்க வந்து கவலைக்கிடமாக இருக்கிறதுலாம் சும்மா பொய். வந்து அதுவும் விஜயோட கடைசி படம் ஓடிடி தளங்கள் இப்போ என்னன்றா அவங்க ஒரு மார்ஜின் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, இதுதான் எங்கள் ரேட் அப்படின்றாங்க. இவங்க வந்து அதுக்கு வந்து ஒத்துல. இப்போ நீங்கள் வந்து இந்த பொருள் இப்போ ப்ரொடியூசர் வந்து இந்த பொருள் வந்து 5000 ரூபா அப்படின்னா ஓடிடி நிறுவனம் வந்து இது 2000 ரூபாய்க்கு தாங்க வாங்குவோம் அப்படின்பொழுது இல்லைங்க, இது கட்டுப்படி ஆகாது. வியாபாரிங்க மாதிரி தான் இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்காண்டி கண்டிப்பாக விஜய் மாதிரியான, அஜித் மாதிரியான படங்கள், ரஜினி மாதிரியான படங்கள் ஓடிடிக்கு அவங்களுக்கு படமே வாங்கலாம், அப்புறம் ஓடிடி எந்த படம் தான் வாங்குவாங்க அவங்க வந்து. அதுவும் இந்த படம் வந்து விஜயோட கடைசி படம் பொழுது பெரிய எதிர்பார்ப்பு உண்டாரு. நீங்கள் படம் நெருங்க பார்த்தீங்கன்னா டேபிள் ப்ராஃபிட் வந்து பெரிய அளவில் போகும். ஓடிடி ஆகட்டும், சேட்டலைட் ஆகட்டும், ஆடியோ ஆகட்டும், அதை தாண்டி வந்து படமே பெரிய பிஸ்னஸ் ஆகும். காரணம் என்னென்னா விஜயோட கடைசி படம் எப்படி இருக்குது, என்ன கண்டென்ட் சொல்ல வராங்க அப்படின்ட்டு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். பொங்கல் வந்துருச்சு. இந்த பொங்கல் யாருக்கான பொங்கலாக தான் அமைய போகுது? கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 10 படம் வந்து வரப்போகுது. இந்த பொங்கல் ரேஸில் எந்த படம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற பெரிய கேள்வி இருந்துகிட்டு இருக்கு சார். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த பொங்கலில் எந்த படம் வந்து ஜெயிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாகவே வந்து இப்போ ஒருவேளை விடாமுயற்சியே வந்திருந்தா கூட எந்த படம் ஜெயிக்கும்னு நமக்கு தெரிஞ்சுக்க. ஒருவேளை விடாமுயற்சி வந்திருந்தால் மற்ற படங்கள் எல்லாம் ஒதுங்கி போயிருக்கும். ஏன்னா எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ அஜித் படமோ விஜய் படமோ இருந்தால் கிட்டத்தட்ட 900 ஸ்க்ரீன்ஸ் அந்த படத்துக்கு தான் வந்து ஒதுக்குவாங்க. இப்போ இல்லைன்னு பிறகுது நீங்கள் எல்லா படமும் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 12 படம் வரப்போகுதுன்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, ஃபைனல் பண்ணல. ஆனால் ஃபைனல் பண்ண படம், டேட் போட்ட படம்னு பார்த்தீங்கன்னா வணங்கானும் கேம் சேஞ்சர். இப்போ கேம் சேஞ்சர் மேலே நீங்கள் நம்ம பேசின மாதிரி ஒரு 2 விதமான விமர்சனம் இருக்குது. அது பெரிய கனவில் கனெக்ட் ஆகலை, ஒரு டப்பிங் படம்ன்ற ரேஞ்சில் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு புஷ்பா மாதிரி, ஒரு கேஜிஎஃப் மாதிரி, காந்தாரா மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா ஆகலாம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு பாலா வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்போது வணங்கான் பாலாவை தாண்டி அருண் விஜய்க்கு ரொம்ப முக்கியமான படம். சூர்யா அந்த படத்திலிருந்து வெளியேறினார். என்ன காரணத்துக்காக பாலா சொன்னார், அங்கே க்ரௌடு வந்தது அதனால் வந்து போயிடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்காது. மேபி அது கதை பிடிக்கலையா, இல்லது அந்த கண்டென்ட் மேலே சூர்யாவுக்கு நம்பிக்கை இல்லையா, இது எப்படி அருண் விஜய் இதை எப்படி தேர்ந்தெடுத்தார், இது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை பொங்கல் ரேஸில் இந்த வணங்கான் வந்து ஓடுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மதில் மேல் போனோம். பாலா படமே அப்படி தான் வந்து நீங்கள் வந்து இப்படி விழுந்தா ஒன்று, இப்படி விழுந்தா வேற. ஆனால் அவருடைய படங்களுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் அது எப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் பிக்கப் ஆகும் வந்து. அது காரணம் என்னென்னா கொஞ்சம் கடுமையான அந்த காட்சிகள், இதுவான விஷயங்கள் இதெல்லாம் வைப்பார் வந்து. கண்டிப்பாக வடங்கான்லேயும் அது இருக்கும். இதை தாண்டி பாலாவுடைய டச்சுன்னு ஒன்று இருக்கும். அதில் அந்த ஒரு போஸ்டர்லேயே சொல்லியிருந்தார், ஒரு கையில் பெரியார், ஒரு கையில் வந்து பிள்ளையார் சிலை, என்ன தான் சொல்ல போகிறார் பாலா அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வணங்கான் மேலே தான் ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்குது வந்து. அதையும் பார்த்தீங்கன்னா வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு செலிப்ரேஷன் மாதிரியான ஒரு படம் வந்து இந்த பொங்கலுக்கு இல்லை. இல்லை சார், நிறைய பேர் காதலிக்க நேரம் இல்லை, கிருத்திகா உதயநிதியோட படத்தை வந்து செலிப்ரேஷன் மூடில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி சொல்லியிருக்காங்க வந்து ஜெயம் ரவிக்கு முந்தைய படங்கள்லாம் எப்படி ஓடிச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், ஏன்னா ஒரு வெற்றியை வச்சு தான், ஒரு ஹீரோ தான், நீங்கள் டைரக்டர் யார் வேணாலும் இருந்துட்டு போகலாம், ஒரு ஹீரோவை மையம் வச்சு தான், போஸ்டரில் ஹீரோவை பார்த்து தான் உள்ளே வரவங்க. டைரக்டர்னு பார்த்து வரவங்க வெற்றிமாறன் மாதிரி இந்த மாதிரியான ஆட்களுக்கு பார்த்துட்டு வரவங்க ரைட்டு. ஆனால் அந்த படம் ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பிரம்மாண்டமான படம், இதுக்கு தான் வந்து முண்டி அடித்து வாங்குவாங்க அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. எந்த படம் தகுந்த ஃபர்ஸ்ட் ஷோ அதுதான் முடிவு பண்ணும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். வணக்கம்.